இனிய இல்லறம் சிறக்க பெரிதும் துணை நிற்பது மகளிரின் மதிநுட்பமே என்ற அணியை தொடங்கி வைத்து எங்கள் அன்பு சகோதரி முனைவர் வேதநாயகி அவர்களை பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அர்ஜுனன்னா வில்லு, ஹரிச்சந்திரன்னா சொல்லு, ஆண்ட்ராய்ட்னா செல்லு, எங்க மகளிர் தான் எப்பவுமே தில்லு. நடுவர் அவர்களே, மனைவினா சும்மா வாங்க, எத்தனை தெய்வங்கள் இருந்தும் என்ன, சத்தியம் அவள் சம்சாரம், அவள் சாமி அவதாரம்னு சொன்னானே, இந்த 2 சாமியாருக்கு தெரியலையா? நடுவர் அவர்களே, இந்த ஆண்கள் அன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், குறிப்பா பிரகதீஸ்வரன் சாருக்கு சொல்றேன். தலையில ஒண்ணும் இல்லைன்னா கிளார் அடிக்கும், லைஃப்ல ஒய்ஃப் இல்லைன்னா போர் அடிக்கும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க இருந்துமா இந்த பஞ்சு டயலாக்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? பொண்டாட்டியை திட்டிட்டு போய் வீட்டில் போய் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. பக்கத்தில் பாருங்க, நம்மால் நல்லா டிப் டாப்பாக அயன் பண்ணி சட்டையை போட்டுக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு நம்ம மதுரை வேற மாதிரி உட்காந்துருக்காரு. காரணம் யாருங்க? அவங்க மனைவி நல்ல சட்டையை துவைச்சி அயன் பண்ணி கண்ணாடியை தொடச்சி தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாட்டி உட்கார வச்சிருக்காங்க. இங்க வந்து மனைவி சரியில்லைன்னு பேச வந்திருக்காரு. இவங்களெல்லாம் மன்னிக்கலாமா நடுவர்? யாரம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப டாக்டர் பரிதாம முழிக்கிறாரு. அவரை வந்து குளிப்பாட்டி என்ன டாக்டர் இப்பதான் வயசுக்கு வந்த மாதிரில சொல்லிட்டு இருக்கீங்க. குளிப்பாட்டி எண்ணெய் வச்சு கண்ணாடியெல்லாம் தொடச்சி இங்கே அனுப்பி விட்டுருக்காங்கன்ட்டு. நடுவர் அவர்களே, இனிய இல்லறம் சிறப்பதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மகளிர் தாங்க. நடுவர் அவர்களே, ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்களை அடக்கி ஆள வேண்டும், அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பார்க்குறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, எங்கள் பெண்கள்லாம் எப்படி தெரியுமாங்க, எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பெண் மயக்குபவள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. அது கிடையாதுங்க. பெண் ஆணை மயக்குபவள் அல்ல, பெண் ஆணை இயக்குபவள். நடுவர் அவர்களே, சிங்கிளுக்கு மொரட்டு சிங்கிளுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? காதலி இருக்கிறத மறைச்சா அவன் சிங்கிளு, கல்யாணம் ஆனதையே மறைச்சா அவன் தான் மொரட்டு சிங்கிளு. இன்னைக்கு நிலைமை அப்படி போயிட்டு இருக்கா இல்லைங்களாங்க? யோசிச்சு பாருங்க. தனக்காக வாழ்வது இன்பம், பிறருக்காக வாழ்வது தான் பேரின்பம். நடுவர் அவர்களே, எப்பவுமே உண்ணுகிற கையை விட ஊட்டுகிற கைதான் இந்த உலகத்திலே உயர்ந்தது என்று சொன்னார். அந்த குடும்பத்தை ஊட்டி உற வைத்து அழகாக வளர்ப்பவர் யார் என்று சொன்னால் எங்களுடைய பெண்கள் தானங்க. நான் அவங்க 2 பேரையும் பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு திருமண நாள் ஞாபகம் இருக்கா? தெரியாது நடுவர்களே. ஆனால் அவர்கள் மனைவியை போய் கேட்டு பாருங்கள், நிச்சயதார்த்தத்தை இன்னைக்கு என்ன சேரீ கட்டணும், இவர் எப்படி துருன்னு முழிச்சாரு, காப்பி கூட வாங்கி குடிக்காம மேலே ஊத்திக்கினாரு, அதை கொண்டு அழகா சொல்றது யாருன்னா எங்களுடைய பெண்கள் தான். நடுவர் அவர்களே, கோவில் கருவறையை மனிதன் உருவாக்குகிறான், ஆனால் அந்த மனிதனையே தாயினுடைய கருவறை தான் உருவாக்குகிறது என்று சொன்னார். குடும்பத்தை உருவாக்க முடியாதாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரே விஷயம் சொல்றேன் எல்லா ஆண்களுக்கும், குடும்பம் சிறப்பாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். பொண்டாட்டி திட்டும் போது கம்முனும், பூரிக்கட்டையால் அடிக்கும் போது கம்முனும் இருந்தா உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். வாழ்க்கையில எவ்வளவு தத்துவங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாரு, வாழ்க்கையில எப்படிலாம் வாழணும்னு. கல்யாணம் ஆன புதுசுல எல்லா ஆண்களும் ஃபோனில் என்னங்க ஸ்டோர் பண்ணுவாங்க? மை லைஃப். ஏன்னா அப்போதான் அவனுக்கு விடிஞ்சிருக்கு உலகமே. கொஞ்ச நாள் போனவன மை வைஃப், அப்புறம் டார்லிங். 10 வருஷம் ஆகட்டும், ராங் நம்பர்னு போட்டு வச்சிருப்போம். இவங்கெல்லாம் என்ன குடும்பத்தை காப்பாற்றுவாங்க? நடுவர் அவர்களே, பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று சொல்லி இருக்கார் என்று சொன்னார். அந்த தெய்வத்தை வந்து திட்டுறீங்களே நடுவர் அவர்களே. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, அவங்களுக்கெல்லாம் பொறாம பட்டு புடவை கட்டின்னு வருது, அது என்னது நீத்து அம்பானி செயினை போட்டுக்கின்னு வருது. ஏன் பொறாமப்படுறீங்க? நாங்கள்லாம் எதுக்கு பட்டு புடவை கட்டி நீத்து அம்பானி செயினை போட்டுக்கின்னு வரோம்? எதுக்கு நடுவர் அவர்களே? நாளைக்கு எங்கள் வீட்டுக்கார 4 பேர் மாக்கு மேலே பல்ல போட்டு அவன் பொண்டாட்டியை சரியாகவே வச்சுக்கிட்டு இல்லைன்னா உங்களை சொல்லிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக. கேட்டுக்கங்கய்யா ஆம்பளை எல்லாம், இதை நம்பிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய கொடுமை.
தாலியை தலைகுனிந்து வாங்கி கொண்டு அந்த குடும்பத்தை தலைநிமிரச் செய்பவள் தான் எங்களுடைய பெண்கள் என்று சொன்னார். அதை யாராலும் மறுக்க முடியாது நடுவர் அவர்களே. இன்னைக்கு என்ன தெரியுங்களா, காய்கறி நறுக்குகின்ற கைகளிலே கணிப்பொறியை எங்களால் இயக்க முடியும், கரண்டி பிடித்த கைகளிலே எங்களால் கார் ஸ்டேரிங்கை பிடிக்க முடியும், தொட்டில் ஆட்டுகின்ற கைகளிலே எங்கால் தொல்லுலகை ஆள முடியும் என்பதை நாங்கள் எல்லாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே. அதனால தான் அந்த ஆளுமை எங்ககிட்ட வந்துருச்சே அப்படிங்கிற பொறாமையில பேசுறாங்க. இதான் விஷயம் நடுவர் அவர்களே. நான் நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. இல்லறத்தினுடைய இதயம் பெண்கள் நடுவர் அவர்களே. எல்லா அங்கங்களும் உழைக்கும், ஓய்வெடுக்கும். ஆனால் இதயம் மட்டும் எப்பொழுதும் ஓய்வெடுத்துக் கொள்ளாது. அதுபோலதான் இல்லறத்திலே பெண்கள் எப்பொழுதும் ஓய்வெடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி, பெண்கள் தேன் போல தானும் கெட்டு போக மாட்டார்கள், தன்னை சேர்ந்தவர்களையும் கெடவிட மாட்டார்கள் என்று சொல்லி, இல்லறம் இனிதே சிறப்பதற்கு எங்களுடைய பெண்களுடைய மதிநுட்பம் தான் காரணம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகளிரின் மதிநுட்பமே அப்படிங்கிற அணிக்கு ரொம்ப அருமையான தொடக்கம்.